நம்ம எல்லாருமே நம்மளை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் பெஸ்ட்டு இருக்குது. நம்மள்ட்ட ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்குது, நம்மளாட்டி வந்து அது பண்ண முடியும், இது பண்ண முடியும், வாட்டி எல்லாமே பண்ண முடியும். அந்த மாதிரின்னு வந்து நம்ம எல்லாருமே நம்மளை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டு பர்சன், நம்மள்ட்ட ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தான் நம்மளை வந்து நம்ம பார்ப்போம். லைக் நான் என்னையும் சொல்கிறேன், லைக் நானே வந்து என்னை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெஸ்ட், என்னாட்டி எல்லாமே பண்ண முடியும், என்னாட்டி லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ இதை மாதிரி தான் நான் வந்து என்னென்ன பார்க்குறேன். இது வந்து நான் மட்டும் என்னை எப்படி பார்க்கல, எல்லாருமே. லைக் இப்போ நீங்கள் இப்போ என்ன இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்களை வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்களும் உங்களை அப்படி தான் பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் தான் பெஸ்ட்டு, நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக ஆவீங்க. ஸோ இப்படி தான் எனக்கு தெரிஞ்சு நீங்களும் உங்களை பற்றி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் ரியாலிட்டி என்ன? ரியலாகவே நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பெஸ்ட்டாக நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு கொஷின் மார்க் இருக்குது. ஏன் அப்படின்னா, லைக் எல்லாருமே அப்படியே நினச்சிட்டு இருக்காங்களே, அவங்க லைஃப்பில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகிறாங்க, அவங்க பெஸ்ட்டாக போகிறாங்க, அவங்க தான் பெஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியாலிட்டி வந்து அப்படியே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட். ஜஸ்ட் இவனெல்லாம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வாயாட்டி மட்டும் அப்படி சொல்லுவாங்க, நினச்சிப்பாங்க, எல்லாமே பண்ணிப்பாங்க. பட்டு ஆக்ஷனில் ஒன்றுமே இருக்காது. லைக் வந்து நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு நினைப்பீங்க, உங்களை நீங்கள் தான் எல்லாமே இதுன்னு நினைப்பீங்க, எல்லாமே பண்ணுவீங்க, உங்களாட்டி எல்லாமே பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் அப்படின்னு ஜஸ்ட் திங்கிங்லாம் ஓகே ஃபைன். பட் ஆக்ஷனில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் காலை எழுந்திரிக்கணும், ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணணும், ரீல்ஸ் பார்க்கணும், இப்படி தான் டைம் பாஸ் தான். எதுவுமே ஆக்ஷனில் வேறு எதுவுமே இல்லை. இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி எதுவும் ஒர்க் எதுவும் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மட்டும் இருக்கும். பட் அதெல்லாம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே இருக்குது, நல்லது தான். பட் வெறும் ஆக்ஷனே இல்லாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி யோசிக்கிறதுனால, உங்களை பற்றி நல்ல விதமாக நீங்கள் பார்க்குறதுனால ஒன்றுமே உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. லைஃப்பில் வந்து ஆக்ஷனில் இருக்கணும். உங்கள் திங்கிங் வந்து ஆக்ஷனில் வந்து காட்டணும். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் ஆக போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் ஆக்ஷன் பார்த்தா தான் தெரியுமே தவிர, நீங்கள் இந்த மாதிரி நினைக்கிறதுனால ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது, உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் உங்களை பற்றி என்ன நினச்சாலும் சரி, ஜஸ்ட் நினைக்கிறதுனால எதுவுமே ஆக போகிறது கிடையாது. ஆக்ஷனில் இறங்கணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த டோபமைனை பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்காதீங்க. நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு தோணட்டும், அதை நீங்கள் ஆக்ஷன்லேயும் காட்டுங்க. நீங்கள் பெஸ்ட் அப்படிங்கிறத ஆக்ஷனில் காட்டுங்க. உங்களை நீங்கள் சேலஞ்ச் கொடுங்க. ஐயா, இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள், ஏதாவது பண்ண ஆரம்பிங்க. ஜஸ்ட் நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. ஸோ இதுதான் நான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்கள்கிட்ட சொல்ல வர மெசேஜே. எல்லாருமே அப்படி தான் அவங்க நினச்சிட்ருக்காங்க. அவங்க லைஃப்பில் அவங்க தான் பெஸ்ட்டு, லைஃப்பில் அவங்க வந்து நிறையா அவங்கள்ட்ட பவர் இருக்குது, இந்த மாதிரி தான் எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க. பட் எல்லாருமே லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, யாரோ 1% பேர் தான் ஆகிட்டுருக்காங்க. ஏன் அந்த 1% பேர் ஆகிட்டுருக்காங்கன்னா, ஏன்னா அந்த 1% பேர் மட்டும்தான் ஆக்ஷன் எடுக்கிறாங்க, மீதி யாருமே ஆக்ஷன் எடுக்கிறதில்ல. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்களும் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். நீங்கள் இன்னிலேருந்து டெய்லி ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.